எம்மாடி எம்மா! என்னய்யா ஆச்சு? இப்படி இந்த சூப்பர் 8 குரூப்ல சும்மா அனல் பறக்க ஒரு யுத்தமா இப்ப வந்து மாறிக்கிட்டு இருக்கு. பிளஸ் ஒவ்வொரு குரூப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம குரூப்ல தான் அப்படி நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்ப இந்த குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு மெடிக்கல் மிராக்கிளா நடக்க போகுது. நம்ம வந்து பார்க்க தான் போறோம். ஏன்னா, ஆல்மோஸ்ட் 2 மேட்ச் தோல்வி அடைஞ்ச பாகிஸ்தானுக்கு செமி ஃபைனல் போறதுக்கான ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, யாராவது நம்புவீங்களா? இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனி இருக்கக்கூடிய 2 மேட்ச்லயும் ஜெயிச்சா மட்டும் தான் அந்த அரையிறுதி போக முடியும். ஒரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சாலும் அவங்களோட அந்த அரையிறுதி கனவு வந்து பார்த்தீங்கன்னா, கனவு கனவாவே போயிரும். பிளஸ் ஆனா நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு அந்த அரையிறுதிக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பிரகாசமா இருக்கு. பிளஸ் அதை எல்லாமே ஒண்ணு விடாம இன்னைக்கு வந்து நம்ம அலசி ஆராய வந்திருக்கோம் உள்ள வந்து. பிளஸ் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விளையாட போற நியூசிலாந்து வெர்சஸ் இலங்கை மேட்ச்க்கு ஒரு டீட்டெயிலா வந்திருக்கும். அதனால இந்த வீடியோவ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. ஐசிசி T20 வேர்ல்டு கப் சூப்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யுத்தக்களம் வந்து பயங்கரமா ஒரு பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா குரூப் 1லயும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கிரிட்டிக்கலா இருந்துட்டு இருக்கு. ஆனா குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டீம் உள்ள போகும் முதலிடமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து அவங்கள வந்து செமி ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க. பிளஸ் அந்த 2வது எந்த அணி வந்து பார்த்தீங்கன்னா, செமி ஃபைனலுக்குள்ள நுழைய போகுது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பெரிய ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சும், அவங்களுக்கு இன்னமும் வந்து கடவுள் வந்து ஒரு வாய்ப்ப குடுத்துருக்காரு. பிளஸ் அது யார் கையில இருக்கு அப்டின்னா, இன்னைக்கு நடக்க போற இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து இந்த மேட்ச்ல இலங்கை இன்னைக்கு வந்து ஜெயிச்சாங்க அப்டின்னா, கம்பல்சரி பாகிஸ்தானுக்கு இன்னொரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. அது யாரும் மறந்துடக்கூடாது. ஆனா இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல நியூசிலாந்து ஜெயிச்சாங்க அப்டின்னா, பிளஸ் இலங்கையும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான், பாகிஸ்தானும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இலங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து ஜெயிச்சு பிளஸ் அதுக்கப்புறம் ஏதாவது மெடிக்கல் மிராக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோல்வி இங்கிலாந்துக்கு எதிரா அடைஞ்சாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இன்னொரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இலங்கை இப்படி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல போய் அவங்க வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்னா, இலங்கை இன்னைக்கு நடக்கிற மேட்ச் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நைட் வந்து நியூசிலாந்துக்கும், இலங்கைக்கும் சூப்பர் 8ல அவங்க மேட்ச் விளையாட போறாங்க. இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல இலங்கை எப்படியாவது இந்த மேட்ச்ச ஜெயிக்கணும். பிளஸ் அடுத்த மேட்சும் ஜெயிச்சாங்க பாகிஸ்தானுக்கு எதிரான அடுத்த மேட்சும் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, யாரோட தயவும் இல்ல. யாரையும் நம்பி இருக்க வேண்டிய தேவையில்ல. எந்த ஒரு நெட் ரன் ரேட்டும் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையவே கிடையாது. செவனேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 4 பாயிண்ட் எடுத்தப்பா, நான் பாட்டுக்கு வந்து செமிஃபைனல் போனப்பா அப்படின்ட்டு கெத்தா வேற ரகமா உள்ள போயிரலாம். பிளஸ் ஆனா ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த செமிஃபைனல் கனவு முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா, இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை வெறும் 0 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. பிளஸ் ஆனா பாகிஸ்தான் 1 பாயிண்ட்ல இருக்காங்க. நியூசிலாந்து 1 பாயிண்ட்ல இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல சப்போஸ் இன்னைக்கு வந்து நியூசிலாந்து ஜெயிக்கிறாங்கன்னா, 3 பாயிண்ட்ங்கிறது நியூசிலாந்து அணி வந்துருவாங்க. பிளஸ் அடுத்த மேட்ச் வந்து இங்கிலாந்து கூடயும் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா 5 பாயிண்ட் எடுத்து நம்பர் 1 பொசிஷன்ல போயிருவாங்க. இங்கிலாந்த 2வது இடத்துக்கு தள்ளிருவாங்க. சப்போஸ் இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து தோக்குறாங்க வச்சுக்கங்க. இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து தோத்துட்டு இன்னைக்கு மேட்ச்ல மட்டும் நியூசிலாந்து ஜெயிச்சுட்டு இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சாங்கன்னா, நியூசிலாந்து கிட்ட இருக்கிற பாயிண்ட் 3 பாயிண்ட் இருப்பாங்க. அப்ப பாகிஸ்தானுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க உள்ள வருவாங்க. பிளஸ் எப்படியாவது இலங்கைய அடிச்சு தும்சம் பண்ணி, இவ்வளோ நெட் ரன் ரேட்ல நாங்க வீழ்த்துனோம் அப்படின்னா, நாங்க வந்து அந்த நெட் ரன் ரேட்ல எப்படியாவது செமி ஃபைனலுக்குள்ள போக தான் பார்ப்போம் அப்படின்ட்டு, அவங்க ஒரு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களும் இலங்கைய வீழ்த்துனாங்கன்னா, அவங்களும் 3 பாயிண்ட் வந்துருவாங்க. பிளஸ் நியூசிலாந்து 3 பாயிண்ட் இருக்கனால, இந்த நெட் ரன் ரேட்ல யார் அதிகமா இருக்காங்களோ, பிளஸ் அவங்க வந்து செமி ஃபைனலுக்குள்ள குவாலிஃபை ஆக பார்ப்பாங்க. இந்த மாரி இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்து இலங்கை ஜெயிச்சாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அத நீங்க வந்து மறந்துறக்கூடாது. சப்போஸ் இன்னைக்கு வந்து நியூசிலாந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா, மறுபடியும் வந்து இங்கிலாந்த வந்து நம்பி இருப்பாங்க. இங்கிலாந்து எப்படியாவது நியூசிலாந்த தோற்கடிக்கணும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் மறுபடியும் ஒரு சைடு வேண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால பாகிஸ்தானுக்கு ஒரு ஹோப் இருந்துகிட்டு தான் இருக்கு. பிளஸ் இருந்தாலும் இலங்கைக்கு ஒரு ஹோப் வேணும். பிளஸ் இந்த வேர்ல்டு கப்ல நிலைக்கணும், நீடிக்கணும் அப்படின்னா, எந்த டீமும் தயவும் இல்லாம உள்ள போகணும் அப்படின்னா தயவே தேவையில்ல. இருக்கக்கூடிய 2 மேட்சும் ஜெயிச்சா மட்டும் போதுப்பா. ஈஸியா நீ வந்து செமி ஃபைனலுக்கு நுழைஞ்சிடலாம். பிளஸ் எந்த டீம் ஆனா ஒரு மேட்ச் நீ வந்து தோல்வி அடைஞ்சுட்டாலும் பார்த்தீங்கன்னா, எந்த டீம் தயவு குடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, உங்களால உள்ள போகவே முடியவே முடியாது. பிளஸ் அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து கடவுள் வந்து இலங்கையை சோதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பிளஸ் இந்த சோதனையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நியூசிலாந்த எதிர்கொள்ள போறாங்க. நியூசிலாந்த அடிச்சு தும்சம் பண்ணி இந்த மேட்ச வெற்றிகரமா முடிச்சு, இன்னைக்கு நியூசிலாந்த அடிச்சு இலங்கை வெற்றியோட மறுபடியும் பாகிஸ்தான் கிட்ட ஒரு வெற்றிய பெற்று இலங்கை வந்து செமி ஃபைனலுக்கு போகுமா?
போகாதா? இல்ல நியூசிலாந்து செமிஃபைனல் போவாங்களா? இல்ல போ மாட்டாங்களா? இல்ல பாகிஸ்தானுக்கு கடவுள் கருணை காமிச்சு அவங்க செமிஃபைனல்குள்ள போவாங்களா? போ மாட்டாங்களா? அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.